ஹாய் ஆல். நேத்திக்கு ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்ல நான் கலந்துட்டேன். அதை பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு தோணித்து. உங்க எல்லாருக்கும் தியாகராஜரோட கனராக பஞ்சரத்னத்தை பத்தி நன்னாவே தெரியும். அதே மாதிரி நிறைய பஞ்சரத்ன கீர்த்தனைகள் அவர் எழுதியிருக்கார். கோவூர் பஞ்சரத்னம் அப்படின்ட்டு 5 பாட்டு சுந்தரேஸ்வரர், அதாவது சிவன் மேல எழுதியிருக்கார். இந்த கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவில் எங்க இருக்குன்னா, நம்ம சென்னையில போரூர் தாண்டி குன்றத்தூர் போற வழியில இருக்கு. சுந்தரேஷ முதலியார் அப்படின்னு ஒரு அபிமானி இருந்தாராம். அவரோட அழைப்பு கிணங்கி தியாகராஜர் கொஞ்ச நாள் இந்த கோவூர்ல தங்கினாராம். அப்பதான் இந்த பஞ்சரத்னத்தை அவர் எழுதியிருக்கார். இந்த செட்டுல தான் ஷம்போ மகாதேவ ఈ వసుదా నీ వంటి தெய்வமோ, இந்த பாட்டுல நீங்க கச்சேரிகள்ல தனியா பாடி கேட்டிருப்பேள். இது வரைக்கும் இந்த 5யுமே கோஷ்டி கானமா பாடினதே கிடையாது. நேத்திக்கு என்னோட குருவும் சித்தியுமான கலைமாமணி டாக்டர் நிதிஸ்ரீ மகாதேவனோட தலைமையில நாங்க குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் அந்த கோவூர் கோவிலுக்கு போய் இந்த பஞ்சரத்னத்தை கோஷ்டி கானமா அரங்கேற்றினோம். இந்த பஞ்சரத்னம் எல்லாமே கிருதி வடிவத்துல இருக்கிறதுனால கோஷ்டி கானமா, அதாவது எல்லாருமா சேர்ந்து பாடுறது ரொம்ப கஷ்டம். அதனால 1.5 மாசமா இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ரிஹர்சல்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாருமா சேர்ந்து ஒரு சிங்கோட பாடினது ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. தியாகராஜ சுவாமி அவரோட கீர்த்தனையில கோவூர் கோவில் கோபுரம் காசி கோபுரத்துக்கு சமானமா கம்பேர் பண்ணி எழுதியிருப்பார். அதே கோபுரத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டு இந்த கீர்த்தனைகளை பாடுறது ரொம்ப ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அத வார்த்தைகளால சொல்லவே முடியாது. உங்க யாருக்காவது இந்த கோவூர் கஷேத்திரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமா போங்க. ரொம்ப அழகான கோவில் அது. சௌந்தராம்பிகை சமேத சுந்தரேஸ்வரரோட அருளாலையும் தியாகராஜ சுவாமியோட அருளாலையும் இது முதல் வருஷமா நாங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். மேல தொடர்ந்து இது வருஷம் ஜோரா நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுவாமியை வேண்டிக்கிறேன்.